இது வந்து ஃபேஸ் 1, 2, 3 மொத்தம் 3 ஃபேஸ் இருக்குங்க. 60 ஏக்கரில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300-350 வீடு கட்டி குடியிருக்கிறாங்க. டிடிசிபி அப்ரூவல். உள்ளுக்குள்ளே ரோடு எல்லாமே 60 அடி ரோடு, 30 அடி ரோடு, 40 அடி ரோடு அந்த மாதிரி பிரிச்சிருக்கோம். நம்ம வீடு இருக்கிறது 33 அடி ரோட்டில் வடக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க. 3.5 சென்ட் இடத்துல 1126 ஸ்கொயர் ஃபீட்டில் 45 லட்ச ரூபாயில் கொடுத்துட்ருக்கோம். சரவணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம்ண்ணா, நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கும். லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு 3 BHK 2 வீடு பார்த்துருந்தோம். ஆமாண்ணா. அதை தொடர்ந்து இப்போ 2 BHK பார்க்க வந்திருக்கோம். ஆமாண்ணா. இல்லை எல்லாருக்கும் 3 BHK வந்து ஒரு பட்ஜெட் வந்து 78-75 மேலே இருக்குது அப்படிங்கிறதுனால 2 BHK ஒரு பட்ஜெட் விவசாயம் பார்ப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட்டும் அதே நீங்கள் பார்த்த 3 BHK பட்ஜெட்டில் தான். பார்க்காதவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி சொல்லிடுறேன். இது வந்து கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடை டீச்சர்ஸ் காலனிலேருந்து 10 நிமிஷத்தில் டெம்பிள் டவுனுங்கிற ஒரு கேட்டட் கமிட்டியில் இருக்குது. இது வந்து ஃபேஸ் 1, 2, 3 மொத்தம் 3 ஃபேஸ் இருக்குங்க. 60 ஏக்கரில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300-350 வீடு கட்டி குடியிருக்கிறாங்க. ஸோ ஒரு குடியிருக்கிற ஒரு வீட்டு ஏரியாவில் ஒரு ரெடி டு ஆக்குப்பையில் வடக்கு பார்த்தது மாதிரியான கார்னர் வீடுங்க. டிடிசிபி அப்ரூவல். உள்ளுக்குள்ளே ரோடு எல்லாமே 60 அடி ரோடு, 30 அடி ரோடு, 40 அடி ரோடு அந்த மாதிரி பிரிச்சிருக்கோம். நம்ம வீடு இருக்கிறது 33 அடி ரோட்டில் வடக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க. இது வந்து ஒரு ரெடி டு ஆக்குப்பையில் 3.5 சென்டில் 35க்கு 45 இருக்குங்க. இது வந்து வீடு வந்து ஒரு 1120 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஹால் சைஸ் என்ன, கிச்சன் என்ன, பெட்ரூம் என்ன எல்லாமே நேரில் போய் பார்க்கலாம். இந்த வீடு வந்து 3.5 சென்ட் இடத்துல 1126 ஸ்கொயர் ஃபீட்டில் 45 லட்ச ரூபாயில் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு கட்டின வீடுகள் நிறைஞ்ச ஏரியாவில் ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு கிரிக்கெட் டர்ஃப் இருக்குது, குழந்தைங்க விளாட்ற பார்க்கு, ஸ்கேட்டிங் கிரவுண்டு, ஒரு பெரிய என்ட்ரன்ஸு, 60 அடி ரோடு அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியில் வடக்கு பார்த்த மாதிரியான கார்னர் வீடு இந்த பட்ஜெட்டில் நீங்கள் நியர்பையில் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி கிடையாதுங்க. 3.5 சென்டில் கார்னர் வீடு வடக்கு பார்த்த மாதிரி 45 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ உள்ளே போய் என்னென்ன டைமென்ஷனில் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நேரில் பார்க்கலாம். இந்த ரோடு வந்து 33 அடி ரோடு வருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 24 அடி ரோடு. 2 ரோட்லேயே கார்னரில் இருக்குங்க இந்த வீடு. நீங்கள் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறையா வீடு ஆல்மோஸ்ட் குடியிருக்கிறாங்க. அப்புறம் நிறையா வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம கம்யூனிட்டிக்குள்ள கட்டியும் கொடுக்குறோம், கட்டின வீடும் கட்டி குடியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடு எப்படி கட்டியிருக்கோம் அப்படிங்கிறத நேரில் போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு சிலர் வந்துட்டு எனக்கு வீடு வேண்டாங்க, எனக்கு வந்து லேண்ட் மட்டும் வேணும், பிளாட் மட்டும் வேணும் அப்படின்னா கிடைக்குமா? நம்ம தாராளமாக கிடைக்கும். ஆக்சுவலி இது வந்து ஃபேஸ் 1, 2, 3, 3 தான் பண்ணிட்டோம். பட் மேக்ஸிமம் பிளாட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. ஒரு 10-15% பிளாட்ஸ் மட்டும் அவைலபிள் இருக்குது. ஒரு சென்ட் 6.25 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். நியர்பையில் 7 ஏழைகள் வரைக்கும் போயிட்டுருக்கு. நம்ம இது வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆனதுனால பழைய ப்ரைஸ் 6.25 தான் கொடுக்குறோம். அதுலேருந்து ஒரு நெகோஷியபிள் இருக்குது. ஸோ சைட்ஸும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் இடம் வாங்கி நீங்களே கட்டுறா இருந்தாலும் கட்டலாம். இப்போ இந்த லொக்கேஷனில் கூட இல்லை, மேட்டுப்பாளையம் ரோட்டில் பெரியநாயக்கன்பாளையம், வீரபாண்டி, துடியலூர், கவுண்டம்பாளையம் அது வரைக்குமே இருக்கும். ஸோ இந்த வீடியோ எஸ்பெஷலி கட்டின வீடு, அதாவது இன்றைக்கி வந்து நம்ம புக் பண்ணோம்னா நாளைக்கு வீடு ஃபங்க்ஷன் பால் காய்ச்சி குடி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 45 லட்ச ரூபாயில் கார்னர் வீடு இமீடியட்டாக நீங்கள் குடி வர மாதிரி இருக்குது. பிளாட்டு வேணாலும் வாங்கிடலாம். இடம் வாங்கி நீங்கள் வீடு கட்டுற கான்செப்டில் இருந்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோட்டில் கவுண்டம்பாளையத்துலேருந்து நம்மளுக்கு மேட்டுப்பாளையம் வரைக்குமே ஒரு 10 ப்ராப்பர்ட்டி இருக்குது. நீங்கள் நேரில் விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ரெடி டு ஆக்குபை பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோவை நம்ம நேரில் போய் பார்த்துலாம். ஸோ முன்னாடி அண்ணா சொன்ன மாதிரி நல்ல ஒரு 33 அடி நல்ல கார் ரோடு வந்து நல்லா ப்ராடான ரோடுங்க. ஸோ அந்த 40 அடி ரோடு வந்து கனெக்ட் ஆகிற இடம் வந்து உங்களுக்கு 33 ஃபீட் ரோடு. என்ட்ரன்ஸ்லேருந்து நேராக ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா 40 ஃபீட் ரோடு. அதில் நீங்கள் 33 ஃபீட் ரோடில் கட் பண்ணிடுவீங்க. கட் பண்ணணும் நம்ம வீடு வந்துருங்க. வந்தோடனே கார் வந்து உள்ளே திருப்பி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய காரே நிற்கிங்க தாராளமாக. நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க. 12க்கு 16 ஒரு பெரிய கார் பார்க்கிங் தான் இது. ஆக்சுவலி இதை வந்து பெரிய காரு இப்படி திரும்பி நிற்கும், சின்ன கார்னா ஸ்ட்ரைட்டாகவே நிற்கிங்க. காரு ஒரு 2 வீலர் 2 வீலர் நிப்பாட்டிக்கலாம். ஓகே. இதனோட ஸ்பேஸ்னா ஏரியா 16க்கு 12 வருங்க. 16க்கு 12. ஆமாங்க. இந்த போர்ட்டிக்கே இருக்கிற ஏரியா மட்டும் சைட்லேயே அது மூலம் இடம் இருக்குங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி கேப் இருக்கும். இங்கே என்னன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிம்மா ஒட்டி கட்டுறாங்களா சிட்டிக்குள்ள, கொஞ்சம் ஸ்பேசிஸாக வேணுங்கிறக்காக கொஞ்சம் பெரிய ஸ்பேஸாக கொடுத்துருக்கோம். அப்புறம் இண்டிவிஜுவல் இங்கே ஒரு போர்வெல் கொடுத்துருக்கோம். அது போக இங்கே தண்ணி தொட்டி ஒன்று கொடுத்துருக்கோம். போர்வெல் ஆல்ரெடி போட்டாச்சு. ஆமாம், எல்லா வீட்டுக்குமே தனித்தனியாக போர் போட்டிருப்போம். இண்டிவிஜுவல் போர்வெல் தனியாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் வீடு வந்து குடி வந்தோன்னா வீட்டு வரி போட்டிங்கன்னா நல்ல தண்ணி கனெக்ஷன் உள்ளே இருக்குது. இமீடியட்டாக குடி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு டீ கூட்டில் கொடுத்துருக்கோம். பக்கத்தில் கிளாஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். மெயின் டோர் டீ கூட் வந்து நல்லா கிளாஸ் ஃபினிஷிங் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டீ கூட்டு தான். ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும். அதே போல் இந்த எலிவேஷனும் பாருங்க, நல்லா எலிவேஷன் டைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸ் ஃபினிஷிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஹால் வந்து பார்த்தீங்கன்னா 16க்கு 17ங்க. ஹாலு 16க்கு 17. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சில பேர் உள்ளுக்குள்ளே ஸ்டெப் வைக்கும்போது கொஞ்சம் ஹால் சின்னதாயிரும். இது பெரிய ஹாலாகவே தெரியுங்க. 16க்கு 17 ஹாலு. உள்ளுக்குள்ளே உங்களுக்கு சுவிட்ச் போர்டு, வயரிங்கு, அப்புறம் டியூப் லைட்டு எல்லா ப்ரொவிஷனுமே கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி ரெடியாக இருக்குங்க. அது போக உங்களுக்கு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்க. மாஸ்டர் பெட்ரூம்
10க்கு 16 மாஸ்டர் பெட்ரூம் வருங்க. மாஸ்டர் பெட்ரூமில் உங்களுக்கு அது சின்னதாக செல்ஃப் இருக்கும், அது போக மேலே வந்து லாஃப்ட் இருக்கும். தேவையான பொருள் வேணால் வச்சுக்கிறதுக்கு. நீங்கள் வேணும்னா தனியாக இன்டீரியர்ஸ் பண்ணிக்கலாம். இது இன்டீரியர் இல்லாமல் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து டைல்ஸும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்ரூம் அட்டாச் பாத்ரூமே பண்ணியிருக்கோம். ஷவரு, டைல்ஸ் ஒர்க்கு, அதே மாதிரி ஹிம்பேர் பேரிவேர் தான் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். பெட்ரூம் வந்து 10க்கு 16, அதில் 2 சேனல் கொடுத்துருக்கோம். வெண்டிலேஷன் இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று கொடுத்துருக்கோம். மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ரூம் டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா படாக்கு நாட்டு மரம் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஆமாம் இருக்கு. அதே மாதிரி கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10 கிச்சனு. ஸோ கிச்சனில் உங்களுக்கு நார்மலாக இன்டீரியர் இல்லாமல் எல்டாப் கபோர்டோட எல்டாப் மட்டும் கொடுத்து மேலே லாஃப்ட்டும் செல்ஃபும் மட்டும் நம்ம தேவையான பொருள் வைக்கிறதுக்கு. இதில் நீங்கள் தனியாக உங்களுக்கு கபோர்டு வேணும்னா தனியாக பண்ணி கொடுப்போம். இது கபோர்டு இல்லாமல் தான் இந்த ப்ரைஸ் கொடுத்துருப்போம். அப்புறம் இந்த இடத்துல பிரிட்ஜ் வைக்கிறதுக்கு தனியாக ப்ரைஸஸ் கொடுத்துருக்கோம். ஸோ 10க்கு 10 கிச்சனுங்கிறது ஒரு நல்ல ஸ்பேசியஸான கிச்சனு. மேலே அதே மாதிரி கீழே இந்த தண்ணி இதெல்லாம் மேலே வராமல் இருக்கிறோம், திண்டு மாதிரி பண்ணியிருக்கோம். கிச்சன் ரொம்ப மங்களகரமாக இருக்குது. மஞ்சள் கலர், இந்த கலர் வந்து எப்படின்னா லைட் ரொம்ப லைட் இல்லாமல் ஒரு மஞ்சள் கலர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். கிச்சன்லேயுமே 2 வெண்டிலேஷன் கொடுத்துருப்போம். 2 பக்கமும் இருக்கு. ஆமாம். இன்னொரு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 10x11 பெட்ரூம் வந்து உங்களுக்கு இதுலேயே வந்து உங்களுக்கு செல்ஃப் ஒன்று லாஃப்ட் ஒன்று இருக்கும். இதுவும் வந்து உங்களுக்கு அட்டாச் டாய்லெட்டு. ஸோ 2 பெட்ரூமும் 2லுமே அட்டாச் டாய்லெட் இருக்கும். டாய்லெட்டில் மேலே வரைக்கும் டைல்ஸ் கலர் பெயிண்ட் எல்லாமே பண்ணியிருப்போம். ஷவரு, ஒரு பைப் ப்ரொவிஷனு, டாய்லெட் ஒர்க்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். நல்லா இருக்கு. இந்த கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்டாக இருக்குங்கிறதுக்காக பண்ணியிருப்போம். ஸோ இந்த பெட்ரூம்லுமே செல்ஃபோனு லாஃப்ட் ரூம் தனியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்துட்டீங்கன்னா இன்றைக்கி மேஜராக எல்லாருமே அவுட்டர் டாய்லெட்டு கம்பல்சரி கேட்குறாங்க. ஸோ வெளியில் வந்தோன்னா ஒரு அவுட்டர் டாய்லெட்டாக பண்ணியிருக்கோம். அவுட்டர் டாய்லெட் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே இந்தியன் தான் கேட்பாங்க. ஸோ இந்தியன் தான் பண்ணியிருக்கோம். இந்தியன் டாய்லெட்டாக அவுட்டர் டாய்லெட்டு. இந்த ஸ்டேர் கேஸ் கீழே பண்ணியிருக்கோம். அப்புறம் நீங்கள் அது போக இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3.5 சென்ட்டுங்கிறதுனால சுற்றி நல்ல ஸ்பேசிஸ் இருக்கும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4 அடி கேப் இருக்கும். இந்த பக்கம் உங்களுக்கு இந்த பக்கமே உங்களுக்கு நல்லா வெளியில் வேறு மாதிரி அந்த ஒரு பெட்ஸ் வளர்க்குறது அந்த மாதிரி ஏரியாவாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வாஷ் பேஷன் இருக்கும். இந்த பக்கம் 2 அடி கேப் இருக்கும். 2 அடி உங்களுக்கு அந்த ஒரு ஆள் போயிட்டு வந்து ப்ளம்பிங் ஒர்க் வயரிங் ஒர்க்லாம் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த பக்கம் ரோடு இருக்கிறதுனால கார்னர் சைட்டுங்கிறதுனால இந்த ரோடு உங்களுக்கு எச்சு வரைக்குமே நம்ம ஓரளவு ஸ்பேசிஸாக இருக்கும். லைனும் எழுத்து வச்சு எல்லாமே இபி லைன்லாம் சேஃப்டியாக மேலே இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். இமீடியட்டாக குடி வந்துடலாம். வடக்கு பார்த்த வீடு இதே மாதிரி 2 வீடு ரெடியாக இருக்குங்க. நீங்கள் வந்து புக் நேரில் பார்த்தீங்கன்னா எந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடு நம்ம உள்ள எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த வீட்டினுடைய பட்ஜெட் எடுத்துட்டிங்கன்னா 45 lakhs வருங்க. அதாவது 3.5 சென்ட் இடத்துல 1120 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு, 2 BHK. நான் சொன்ன மாதிரி ஹாலு, பெட்ரூமு, கார் பார்க்கிங், 2 டாய்லெட்டு, அவுட்டர் டாய்லெட்டு இது எல்லாம் சேர்த்து கார்னர் ப்ராப்பர்ட்டி வடக்கு மேற்கு கார்னரு 33 அடி ரோட்டில் இருக்குது. இது வந்து 45 lakhs கொடுத்துட்ருக்கோம். இதே மாதிரி 2 வீடு ரெடி டு ஆக்குபையில் இருக்குது. 2 BHK 45 lakhsல. இதுக்கு மேலே 3 BHK 4 BHK நம்மக்கிட்ட இருக்குது. நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நேரில் விசிட் பண்ணி பார்த்துட்டு உடனே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். லோன் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 45 lakhsல உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 40லேருந்து 41 lakhs வாங்கிக்கலாங்க. ஒரு 4 to 5 lakhs நீங்கள் கையில் இருந்தால் மீதி லோன் போட்டு பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டிக்கு வந்து உங்களுக்கு 90-95 வரைக்குமே எலிஜிபிலிட்டி இருக்குது. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் புக் பண்ணி இமீடியட்டாக குடி வரலாம். ஸோ எனக்கு வந்து இடம் வாங்கி வீடு கட்டுற டைம் இல்லை, உடனே குடி வரணும், எனக்கு அடுத்த மாதம் கல்யாணம், நான் சொந்த வீடு வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன், அடுத்த மாதம் அப்ராடு போகிறேன், உடனே ஒரு வீடு வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. அதுவும் 300 வீடுகள் குடியிருக்கிற ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு சொந்த வீடு ரெடி டு ஆக்குபையில் கார்னர் ப்ராப்பர்ட்டி வடக்கு பார்த்த மாதிரி 45 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வேறு எங்கே தேடினாலும் கிடைக்காதுங்க. சீக்கிரமாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச வீடை உடனே புக் பண்ணுங்கள். லோன் வேணாலும் லோன் பண்ணிக்கலாம், உடனே குடி வரலாம். வர்ற இந்த மாதங்கள் வளர்பிறை முகூர்த்தம் நிறையா வருது. ஸோ இமீடியட்டாக புக் பண்ணிங்கன்னா நீங்கள் வர்ற வளர்பிறை முகூர்த்தத்திலே இந்த வீட்டில் குடி வரலாம். வேறு ஏதாவது கான்டாக்டில் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை இதே மாதிரி வேறு ஏதாவது லொக்கேஷனில் இடம் வாங்கி வீடு கட்டுறதோ இல்லை கட்டின வீடு வேணுமோ எதாக இருந்தாலும் கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. கோயம்புத்தூரில் நம்ம ஒரு 12-13 ப்ராப்பர்ட்டி பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச லொக்கேஷனில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இடமோ இல்லை வீடு கட்டி வாடகைக்கு விடணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை இடம் மட்டும் வாங்கி வீடு கட்டுறதோ எதாக இருந்தாலும் கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த வீடு ரெடி டு ஆக்குபையில் இருக்குது. இனி அடுத்த ஒரு வீடியோவில் இடம் வாங்கி வீடு கட்டுறதோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டோ மேலும் நிறைய வீடியோவில் பார்க்கலாம். பாய்.